கூலி எந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த பயம் லோகேஷ்க்கே இருக்குது. அதனால தான் வந்து பெரிய அளவு அந்த படத்துக்கு பப்ளிசிட்டி கொடுக்க வேணாம்னு அவர் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்காரு. ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டு இதிலேயே கூட வந்து அவர் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெரிய அளவுக்கு வந்து ஹைப்பை கிரியேட் பண்ணக்கூடாது. ட்ரெய்லரே வெளியிட வேணாம்லாம் ஆரம்பத்தில் சொல்லியிருக்காங்க. சார் ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணோம், அதோட போதும் நேராக ரிலீஸ் போயிடலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அவர். அப்புறம் இல்லை ட்ரெய்லர் என்ன ப்ரொசீஜரோ அது இப்படி போகலான்னு தான் சன் சொல்லி இந்த ட்ரெய்லர்லாம் கொண்டு வந்தது. அதனால் அவருக்குள்ளே அந்த ஹைப் ஓவர் ஹைப் வேணாங்கிற பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. உலகம் முழுக்க ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. எங்கெல்லாம் தமிழர்கள் வசிக்கிறாங்களோ அங்கெல்லாம் கூலிக்கு ஒரு முதலிடம் இருக்குது, காத்துக்கிட்டு இருக்காங்க. என்னவா வரும்னு நமக்கு தெரியாது. படம் ரிலீஸுக்கு பிறகு தான் நம்ம சொல்ல முடியும். பட் எதிர்பார்ப்பு நிறையா இருக்குது. ஆனால் ஒரே ஒரு குறை என்னென்னா, கிட்டத்தட்ட இந்த படம் வந்து 3 மணி நேர படமாக தான் வந்திருக்கு. அது மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா எவ்வளவு தான் சுவாரஸ்யமான படமாக இருந்தாலும் இந்த 3 மணி நேரம் வரும்பொழுது நம்மளை அறியாமல் ஒரு எரிச்சல் ஒன்று வரும். அது இந்த படத்தில் வராமல் இருந்ததுன்னா பெஸ்ட்.